எந்நாட்டவர் சிவனே போற்றி, தென்னாட்டவருக்கு இறைவா போற்றி, ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை கந்தா கதிர்காலா போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி. ஐயனே, உங்களை நம்பிதான் குரு ஜோதிட நிலையம்னு ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 2-3 பேர் தான் வர்றாங்க. இப்ப அதுவும் சரியா வர்றதில்ல. எல்லாம் கிளி சோசியம் மாரி அவன் தெருவுக்கு 4 பேர் 3 பேர் சோசியக்காரன் இருக்கான். மனசு வச்சு எனக்கு ஆள் வர்ற மாரி எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க. உங்களை வணங்கிதான் இந்த ஜோதிட நிலையத்தை நான் வச்சிருக்கேன். இதுதான் இங்கேதான் சொன்னாங்க. நம்ம குரு இங்கேதானே? இதேதான் ஜோசியாலயமான நமக்கான வசதிகள். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. வாரத்துக்கே 3 பேர் 4 பேர் தான் வருவாங்க. உன் மகிமை இன்னைக்கு ஒரே நாள்ல 3 பேர் வர்றாங்களே, இறைவா என்ன வேண்டதில்ல, இந்த ஒரு இது இல்லை. வாப்பா சொல்லுங்க. எங்க இருந்து வர்றீங்க? உள்ள இருந்து வரோம் ஜோசியர். உள்ள இருந்தா? இல்ல உள்ளூர்ல இருந்து வரோம். உள்ளூர்ல இருந்தா? உள்ளூர் ஜோசியர். உள்ளூரா? ஒருத்தாண்ட பக்கத்துல. சரிப்பா. அது இல்ல ஜோசியர, எல்லா ஜோசியரும் காவி வேட்டி, கதர் சட்டை, நெத்தில பட்டை, கழுத்துல உத்தராட்ச கொட்டை போட்டுதான் ஜோசியம் பார்ப்பாங்க. சரி, நீங்க வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கழுத்துல செயின், கையில செயின், கையில மோதிரம்லாம் போட்டு வித்தியாசமா பாக்குறீங்களே, எதுக்காக ஜோசியர? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுவா, என் பையன் தான் சொன்னா, எல்லாரும் மாதிரியே இல்லாம நீ ஒரு வித்தியாசமா இருந்து ஜாதகம் பார்ப்பான்னு சொன்னான். யோசிச்சு பார்த்தேன், சரி ஏன் நம்ம வெள்ளையும் ஜெல்லையும்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, 2வது நான் வள்ளலார விரும்புவேன். அவரு வெள்ளையும் ஜெல்லையுமா தான் இருப்பாரு. சரி ரைட்டு, நம்ம அதே மாதிரி பண்ணுவோமேன்ட்டு பண்ணிட்டேன். பரவாயில்ல. சரி ஏன் தோசர இந்த செயின் முதலாம் நம்மள மாதிரி ஆளுங்க சம்பாதிச்சது தானே? இல்லப்பா, என் பையன் தான் வெள்ளையும் ஜெல்லையமா சோசியம் பாக்குறிய, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்கான். அவன் தான் 916 எல்லாமே அனுப்பி வச்சான். சரிங்க தோசர. அதான் ஜோசியர எங்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்து. சரி, கழுத்துல ஒரு 2.5 பவுனு, கையில ஒரு 1.5 பவுனு, மோதிரம் ஒரு 1 பவுனு, ஒரு 5 பவுன் சேருமா? அது எப்படி கரெக்டா சொல்றேன்? ஏன தர எங்க வேலைய வேலை பார்க்குற இடத்துல இருந்து வந்தோம், ஜோசியம் பார்த்தேன். சரி, ஜாதகம் முதல்ல இருந்து கேட்டீங்கன்னா தர மாட்டேங்கிறீங்க. சரி, 3 பேர் வந்துருக்கீங்க, முடிஞ்சாதான் கொண்டு வந்தீங்க. அதாவது ஜோசியர, எங்க 3 பேருக்கு சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கன்னியா லக்கணம். 3 பேருக்கும் ஒரே ஜாதகம் தான். எனக்கு பாக்குறது, அவங்க 2 பேருக்கு பாக்குறது எல்லாம் ஒண்ணுதான். இத பாருங்க, இது பாரு. அதுக்கப்புறம் நாங்க எங்க தொழில வந்து உங்களோட ஆசீர்வாதத்துல உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சோம். நீங்க அவங்க அதே சொல்லுவீங்க. உங்களோட ஆசீர்வாதம் பண்ணி, உங்களோட ஆசீர்வாதம், நீங்க என்ன தொழில் தொடங்கலாம்னு சொல்லுங்க. நாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த தொழிலை வெற்றிகரமா கொண்டுட்டு போறதுக்கு நீங்க எங்களுக்கு இந்த ஜாதக ரீதியா ஏதாவது ஒரு புண்ணியஸ்தானம் இருந்துச்சுன்னா, அது மாதிரி தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்க போய் தெய்வத்தை வணங்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் தொழில. என்னப்பா நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்குது. ஒரு ஜாதகத்தை வச்சு 3 பேருக்கு பாக்குறீங்க, 3 பேருக்கும் ஒரே ராசி தாங்கிறீங்க, ஒரே நட்சத்திரங்கிறீங்க, ஒரே லக்கணங்கிறீங்க.
அதாவது ஜோசியரை நாங்க 3 பேரும் பிறந்த தேதியில இருந்து பிறந்த வருஷத்துல இருந்து அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் ஒண்ணுதான்ங்கிறப்ப அப்புறம் ஜாதகமும் ஒன்னாதான் இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க? அப்போ ஒரே ஜாதகம் தானே, அப்போ 3 பேருக்கும் அதே தானே வரப்போகுது. நீங்க பாருங்க, உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். உங்கள்ட்ட இருந்து நான் பிள்ளையார் கூலி போட்டு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க தான் உங்களை நம்பி வந்திருக்கேன். எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். சொல்ல ஒன்னாதான் வந்தோம், ஒன்னாதான் வெளியில வந்தோம், ஒன்னாதான் உங்களை பார்க்க வந்தோம். இல்ல வெளியில இருந்து வந்தோதான் நம்ம இங்க இருந்து வர்றப்போ உங்களை பார்க்க வரப்போ வெளியில இருந்தானே வர முடியும். இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு ஏதோ ஒரு டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, ஜாதகத்தை பார்ப்போம். பாருங்க அதை பாருங்க ஜோசியர், உங்களுக்கு என்ன வேலை வாங்கிங்க. எல்லாம் பார்த்து சொல்லுங்க ஜோசியரா. சார் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி அமோகமா இருக்கும். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த தொழிலே பண்ணலாமா? அதான் நல்ல தொழிலாச்சே. அதுதான் ஜோசியர், அதே பண்ணலாம். சூப்பரா இருக்கு. அதுல இங்க பாருங்க, அதே போல சொல்லிட்டாரு. அதுல குரு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கோடி நன்மை. அதுக்குதானே இங்க வந்திருக்கோம், அதுக்குதானே வந்திருக்கோம். அப்ப பாரு, குரு பார்த்தா கோடி நன்மை நீ தானே சொன்ன. ஆமா, கண்ணாடியை கீழே கழட்டி வச்சுட்டு எங்க 3 பேரும் நல்லா பாரு. உங்களையே நான் பாக்கணும். பாரு, குரு நீ தானே. வெளியில என்ன எழுது? குரு ஜோதிட நிலையம். ஆமா, குரு யாரு? கண்ணாடியை கழட்டி வச்சு நல்லா பாரு. நான் சொன்னது அந்த குரு பகவாயா, என்ன சொல்லலையா? அந்த குரூப்பம் எல்லாம் எங்களை பார்க்க மாட்டாரு, நீ பாரு எங்களை பாரு. என்ன வித்தியாசமா பேசுறீங்க? நல்லா 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 பார்க்கணும். இங்க இங்க என்ன பாது? பாரு, 3 பேர் நல்லா பாரு. நீ என்ன சொன்ன? குரு பார்த்தா கோடி நன்மை. ஆமா சொன்னேன், பார்க்கணும்ல. பாரு, என்னது சரியா? பாத்தீங்களா? நல்லா பாரு. எங்க அங்க கட்டிய பாக்குற? எங்களை பாரு, எங்களை பார்க்கணும். அங்க உள்ள குரு வந்திருக்கீங்க. பார்க்க சேர்த்து பார்க்கதான் வந்திருக்கோம். ஜாதகம் எங்களுக்கு தேவையில்ல, இந்த ஜாதகம் எங்களுக்கு தெரியும். ஜாதகத்தை படிக்கதான் இங்க வந்தோம். நல்ல மாரி வந்தீங்களாடா? நல்லவன் இல்ல, கெட்டவன். நாங்க ரொம்ப கெட்டவங்க. கழுத்து செய்யணும். உள்ள இருக்காங்க. பையன் சம்பாதிச்சு அனுப்புவது பாருங்கலாம். எப்படி சம்பாதிச்சாங்க? அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாயா? இடத்துக்கு சொல்லலாம். இல்லப்பா, அவரு அப்படின்னு நாங்க கஷ்டப்படாம நல்லா இதுமாரி வாழ்ந்தவங்க தான். உள்ள இருந்து இப்பதான் வரோம். அடா நீங்க ஒரு நாளைக்கு உள்ள இருந்து வந்தேன் இதான் அர்த்தமாடா? ஆமா, ஒரே மாதிரி ஜாதகம் சொன்னது இதானா? ஆமா. எல்லாத்தையும் கழுத்து எல்லாத்தையும் இல்லைன்னா அங்க இறங்கிடும். பாவியதா எங்களுக்கு தேவைதான். எங்க ஜாதகமாவது எங்க ஜாதகம் தான் எங்களுக்கு தெரியுது. எங்க தலையெழுத்து என்னன்னு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கல. நம்மளும் அமோகமா உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்ச தொழில் நகர்த்தட வரைக்கும் போகும். கழுத்து மோதிரத்தை கழுத்து ஜாதகம் பார்க்க வர மாதிரி வந்தீங்களாடா? நான் இப்படி ஒரு கலவடி பலரை நான் பார்த்ததே இல்லை. ஜோசியக்கார அதிபர் மாதிரியே என் புள்ள எடுப்புனதுடா. வேற என்ன வச்சிருக்கான்? அவ்வளவுதான்ப்பா, என்கிட்ட பைசா கூட இல்லப்பா. இந்த ஜாதகத்தை நீனே வச்சுக்க. யார் ஜாதகம் அது? எங்க ஜாதகம் கிடையாது. உங்களோட ஜாதகம் இனி தீட்டு தான் வந்தீங்களாடா? வரட்டுமா? பரவா நிறைய செயின் போட்டுருக்கு. இது பத்தாது எங்களுக்கு. இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத உருவிட்டு போயிட்டாங்களே. உள்ள இருந்து வந்தேன் நாங்க. இப்பதான் புரியுது என்னன்னு. ஒரு நல்ல கஷ்டமான அனுப்புன்னு சொன்னா இப்படி திருட்டு போய் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஜாதகம் பார்க்கறதே வேணாம்பா, வேணாம். என் புள்ள சம்பாதிச்ச நாங்க எல்லாமே எழுச்சி அவன் போன் பண்ணி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
இல்லைன்னு பார்த்து வீட்டுல இல்ல. ஆனா இந்த ஒருத்த கருப்பா இருந்தா பாரு, அவனை பார்க்கும்போது திருட்டு பையன் மாரியே தான் இருந்துச்சு என்ன. ஆனா இந்த பக்கம் ஒரு நரம்பா ஒருத்தன் இருந்தா பாரு, ஓவரா பேசி நம்மள கழுத்து நடுவில் இருந்தவன் ஆளு கொஞ்சம் கிட்டாப்பா இருந்தான். எல்லாத்தோட அவன் ஏக்கல இருந்துட்டான். உன்னை வேண்டுறதுக்கு இப்படி ஒரு ஆள் அனுப்பிட்டியே.